ஒரு 50K சம்பாதிக்கிற ஒருத்தர் ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அவர் என்ன விஷயத்தை பார்க்கணும்? முதலீட்டுக்கு போறதுக்கு முன்னால 2 விஷயத்தை அவங்க கவனிக்கணும். லைஃப் இன்சூரன்ஸ், டேர்ம் லைஃப்னு சொல்லுவோம். 50 லட்சம் 1 கோடிக்கெல்லாம் எடுத்துக்கலாம். அவங்களுடைய சம்பளத்தை பொறுத்து ஒரு 20 மடங்கு 30 ஆண்டு வருமானத்தை பொறுத்து லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்துக்கணும். ஏன்னா அவர் இல்லாத பொழுது அந்த குடும்பம் கஷ்டப்படக்கூடாது. ரொம்ப அக்செப்டட் முதலீடாக மாறி இருக்கக்கூடியது மியூச்சுவல் ஃபண்டு. எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா மாதம் மியூச்சுவல் ஃபண்டுல எஸ்ஐபின்னு சொல்லுவோம், சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ரெக்கரிங் டெபாசிட் ஆர்டி போடுற மாதிரி மாதம் எஸ்ஐபியில் போடுற தொகை மக்கள் ஆல் ஓவர் இந்தியா 30,000 கோடிக்கும் மேலே. நம்மளா போய் ஒவ்வொரு ஆப்லயா போட்டுக்கிட்டு இருந்தோம்னா எவ்வளவு அதை நீங்க ஏன் நிப்பாட்டுறீங்கன்னு கேட்க ஆள் இல்லை, கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி போடுங்கன்னு சொல்ல ஆள் இல்லை. ஒரு ஹியூமன் பீயிங் இன்வால்மெண்ட் இருக்கையில தான் நமக்கு அந்த ஒரு கான்டாக்ட் ஏற்படும். எல்லா ஆப்பே சொல்லிட்டு இருந்துச்சுன்னா இங்க யூ மே இன்க்ரீஸ் யுவர் எஸ்ஐபின்னு சொல்லலாம். இதே கூலி வேலை செய்கிறவர் ஒரு மாதம் 1000 ரூபாய் இல்லைன்னு ஒரு 2000 ரூபாய் சேமிக்கிறாங்க. அவர் ஒரு 60 வயசு ஒரு 50 வயசுக்கு மேலே அவருக்கு ஒரு ரிட்டைர்மெண்ட் வரும், ஒரு ஓய்வு எடுக்கிறாரு அப்படின்னு அவரால் எவ்வளோ மாதம் ஏர்ன் பண்ணி. ஒருத்தர் 30 வயசுல இருக்காருன்னு வச்சுக்கோம். ஒருத்தர் 30 வயசுல இருக்காரு, மாசம் 2000 ரூபாய் போடுறாரு, ஒரு 30 வருஷத்துக்கு போடுறாருன்னு வச்சுக்கோம். ஒரு 30 வருஷம் போட்டாருன்னா அவர் கையில 60 லட்சம் ரூபாய் கிடைக்கும். கொடுக்கக்கூடிய செக் இருக்குல்ல, செக்கோ ஆன்லைன் பே எதுவாக இருந்தாலும் அது நிறுவனம் பேரில் தான் போகணும். இண்டிவிஜுவல் பேர்லேயோ சொசைட்டி பேர்லேயோ போகக்கூடாது. நீங்கள் கொடுக்குற இன்சூரன்ஸ் தொகை எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு செக்கில் எழுதி கொடுப்போம், இல்லை ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ்னு எழுதி கொடுப்போம். இன்சூரன்ஸாக இருந்தால், மியூச்சுவல் ஃபண்டுகளாக இருந்தால் அந்த ஸ்கீம் நேம்லேயே செக் எழுதி கொடுப்போம். எப்போ ட்ரை பண்ண போறீங்க? சோழன் மேஸ், அசோக் நகர், வேளச்சேரி, அண்ணா நகர், பெருங்குடி மற்றும் பாரிஸ் கார்னர். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நம்மோட நேர்காணலில் பிரகலா வெல்த் பிரைவேட் லிமிட்டோட ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் சொக்கலிங்கம் பழனியப்பன் சார் நம்மோட இணையர். ஐயா வணக்கம். 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 மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் சொன்ன எஸ்ஐபியாக இருந்தாலும் சரி, இந்த ஷேர் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க இல்லைன்னா ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிறவங்க அதை அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்க சூழலில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜாக இருக்க ஒருத்தர் அதில் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கான அதுக்கான மார்க்கெட்டிங்கும் இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு 50K சம்பாதிக்கிற ஒருத்தர் ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அவர் என்ன விஷயத்தை பார்க்கணும்? இல்லை, முதலீட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் 2 விஷயத்தை அவங்க கவனிக்கணும். ஒன்று இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ், டேர்ம் லைஃப்னு சொல்லுவோம். 50 லட்சம் 1 கோடிக்கெல்லாம் எடுத்துக்கலாம். அவங்களுடைய சம்பளத்தை பொறுத்து ஒரு 20 மடங்கு 30 ஆண்டு வருமானத்தை பொறுத்து. ஒருத்தருக்கு நீங்கள் சொல்ல மாதிரி 50Kனா 6 lakhs per annum. ஓகே, 6 லட்சம் ரூபா அவருக்கு இருந்துச்சுன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி வரைக்கும் அவர் டேர்ம் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்துக்கணும். ஏன்னா அவர் இல்லாத பொழுது அந்த குடும்பம் கஷ்டப்படக்கூடாது. ஏதோ ஒரு அசம்பாவிதத்தினால அந்த மெயினாக சம்பாதிக்கும் நபர் இறந்து விட்டால் அந்த குடும்பம் கஷ்டப்படக்கூடாது. அப்போ ஒரு 1 கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருந்தாங்கன்னா அந்த 1 கோடியை எடுத்து பேங்க்கில் போட்டாங்கன்னா அழகாக 6 லட்சம் கிடைக்க போகுது வருஷத்துக்கு. ஸோ எமோஷனல் லாஸ் ஒரு பக்கம், பட் ஃபினான்ஷியல் லாஸும் சேர்ந்துச்சுன்னா அந்த குடும்பம் கஷ்டப்படும். ஸோ அதனால் ஈவன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னால் அவங்க லைஃப் இன்சூரன்ஸ் ஒன்று கவனிக்க வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி ரொம்ப சீப்பாகலாம் கிடைக்கிது. செகண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ். ஃபேமிலிக்கு கம்பெனி கொடுத்துருந்துச்சுன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா ஓனாக அவங்க ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸு குழந்தைங்களுக்கும் அவங்களுக்கும் எல்லாருக்கும் சேர்த்து ஃப்ளோட்டர் பாலிசின்னு இருக்குது. ஹெல்த் இன்சூரன்ஸ் இது 2 பேசிக். இதுக்கப்புறம் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வரட்டும். ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வரையில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் சொல்கிறீங்க ஒரு 50,000 ரூபா சம்பாதிக்கிறாரு, அவருக்கு ஒரு 35,000 ரூபா செலவாகுதுன்னு வச்சுக்கோம். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன், அதில் 40,000 கூட எடுத்துக்கணும். 40,000 செலவாகுது, மாதம் 10,000 ரூபா மிஞ்சுது. அப்போ அந்த 10,000 என்ன பண்ணலாம்? 10,000 ஒரு 2,500 ரூபாயை அவர் எமர்ஜென்சிக்காக மியூச்சுவல் ஃபண்டுகளில் லிக்விட் ஃபண்டு, அல்ட்ரா ஷார்ட் ஃபண்டுன்னு இருக்குது, அதுங்கெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். திடீர்னு எமர்ஜென்சி ட்ராவலு டூரு ஏதாவது இருந்துச்சுன்னா வருஷத்துக்கு 30,000 ரூபா அதில் சேரும். ஸோ 2,500 ரூபா எமர்ஜென்சி ஃபண்டுக்கு போட்டுட்டு மீதி 7,500 ரூபாயில் தங்களுடைய குழந்தைகளுக்காக ஒரு 1,500 ரூபா அல்லது ஒரு 2,000 ரூபா குழந்தைகளுடைய எதிர்கால படிப்பு செலவிற்காக அது ரிஸ்க் உள்ள ஃபண்டுலேயே போட்டுக்கலாம். மியூச்சுவல் ஃபண்டுகள்லேயே ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய, ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டுகள் இருக்கின்றன. அதை ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுகளுமோ. ஸோ இந்த 7,500 பிரித்து 2 குழந்தைங்களுக்கு ஒரு 2,000 4,000, இவங்களுக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்கு 3,500 ரூபா
அது மாதிரி பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு அதை வந்து ரிஸ்க் உள்ள ஏற்ற இறக்கமுள்ள ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுகளில் போட்டாங்கன்னா ஒரு நீண்ட நெடுங்காலத்தில் பார்க்கையில் வந்து அவங்களுக்கு ஓரளவு நல்ல தொகை கிடைக்கும். இது தவிர இந்த 50,000 அவங்க சம்பாதிக்கிறாங்க இப்போ, அப்புறம் வந்து ஒரு 5,000 ரூபா கூடுது, 10,000 ரூபா கூடுது, 2,000 ரூபா கூடுது, 3,000 அப்படி அவங்களுக்கு சம்பளங்கள் வருமானங்கள் கூட இல்லை, கொஞ்சம் செலவுக்கு வச்சுக்கிட்டு மீதியை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மாற்றணும். நீங்கள் கேட்கலாம் 7,500 ரூபா போதுமா எதிர்காலத்துக்கு அப்படின்னு. ஸோ விரலுக்கு தகுந்த வீக்கம், அவங்கவுங்க வருமானத்துக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க முதலீடு செய்ய முடியும், சேமிக்க முடியும். ஸோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணையில் அவங்க வந்து இதை வந்து மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செஞ்சுக்கிட்டாங்கன்னா ஒரு லாங் டேர்ம் மினிமம் ஒரு 5 வருஷம் நான் அதை டச் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கவங்க தான் அந்த ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுகளில் போடணும். எமர்ஜென்சி ஃபண்டில் எப்போ வேணாலும் போடலாம், எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு 6% அப்ராக்சிமேட்டாக அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிடும். அது ஹைலி லிக்விட், அது பிரச்சனை இல்லை, அது ரிஸ்கே கிடையாது இன் ஜென்ரல். ஸோ இந்த மீதி ஐட்டங்கள் வந்து ரிஸ்க் உள்ளது. ஸோ இந்த ரிஸ்க் உள்ள ஃபண்டுகளில் போட்டாங்கன்னா ரிஸ்க்குன்னா என்ன, தங்க விலை ஏறி இறங்குற மாதிரி தான், மார்க்கெட் ஏறி இறங்கும். பட் நீண்ட காலத்தில் தங்க ரிட்டர்ன் வந்துடுதுல, ஏறிடுதுல, விலை ஏறிடுது. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டுகளில் நீண்ட காலத்தில் நல்ல வருமானத்தை கொடுக்கும். கடந்த காலங்களில் அதிகமாகவே கொடுத்துருக்கு. ஃபியூச்சரில் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கோணும்னா ஒரு 12-13% பர் இயர் கிடைக்கும். வேறு சில நீங்கள் எஃப்டியில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 6%, 6.5% தான் கிடைக்கும். இங்கே வந்து லாங் டேர்மில் ஒரு 12-13% கிடைக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப அக்செப்டட் முதலீடாக மாறி இருக்கக்கூடியது மியூச்சுவல் ஃபண்டுகள். எந்த அளவுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா மாதா மாதம் மியூச்சுவல் ஃபண்டுகளில் எஸ்ஐபின்னு சொல்லுவோம், சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இந்த ரெக்கரிங் டெபாசிட் ஆர்டி போடுற மாதிரி மாதம் எஸ்ஐபியில் போடுற தொகை வந்து மக்கள் ஆல் ஓவர் இந்தியா 30,000 கோடிக்கும் மேலே. மாதம் ஆல் ஓவர் இந்தியா எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்டுகளில் மக்கள் போடுறது 30,000 கோடிக்கு மேலே. இது 99 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி போடலாம். மாதம் போடுறது. அதனால யாருமே சொல்ல முடியாது என்னால் சேமிக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஜஸ்ட் 99 ரூபா போதும், மினிமம் 99 ரூபா. அதுக்கப்புறம் இருக்குது 200, 500, 1000, 10,000, 20 எவ்வளோ வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அதனால் வந்து இது ஒரு சாமானியனுக்கான முதலீடு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மியூச்சுவல் ஃபண்டுகள் தான். சரி, ஓகே சார். இப்போ அந்த அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டார், மெடிக்கல் இன்சூரன்ஸ் எல்லாமே போட்டு எனக்கு பேலன்ஸ் ரூபாய் இருக்குது, நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். இப்போ நம்ம ஆன்லைனில் பார்த்தாலும் சரி, நம்ம சோசியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே நிறைய அப்ளிகேஷன், நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. மியூச்சுவல் ஃபண்டுன்னு பார்க்க முடியுது, ஃபிக்ஸடு, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒரு நம்பிக்கையான ஒரு இடத்துல பண்ணலாம் அப்படின்னா எந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம பார்க்கணும்? ஜென்ரலாக வந்து இப்போ ஆப்பில் போடுறவங்களுக்கு வந்து நான் தப்புன்னெலாம் சொல்ல வரல, நல்ல விவரம் தெரிந்தவர்கள் வந்து ஒரு ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அந்த ஆப்பு வந்து ஒரு டிரான்சாக்ஷன் பிளாட்ஃபார்ம் தான். அது வந்து ஒரு அட்வைசரோ, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரோ, ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்டோ என்ன சொல்கிறாங்களோ அவங்களுடைய இடத்தை அது நிறைவு செய்ய முடியாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து எனக்கு காய்ச்சல் வந்திருக்கு, நான் ஆப் இருக்குது, நிறைய ஆப் இருக்குது, போய் போட்டு பார்த்துக்கலாம். உங்களுக்கு காய்ச்சல் வந்தால் டெங்குவாக இருக்கலாம், மலேரியாவாக இருக்கலாம், 3 நாளைக்கு பாருங்கள், அதுக்கப்புறம் இல்லைன்னா டாக்டர்கிட்ட போங்க, பிளட் ரிப்போர்ட் எடுங்க, இது எல்லாமே அது சொல்லும். பட் ஆனால் அந்த டெசிஷன் வந்து நம்மளே நோயாளியாக இருக்கையில் நம்மளால் எடுக்க முடியாது. நமக்காக வீட்டில் இருக்க அப்பா அம்மாவோ தம்பி தங்கைகளோ எடுக்க மாட்டாங்க. இப்போ அதே மாதிரி தான் இந்த ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உள்ள ஆப்பும் அது ஒரு டிரான்சாக்ஷன் பிளாட்ஃபார்ம். ஓகே, அவ்வளோதானே தவிர அதனால் வந்து எப்படி போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு புதுசாக ஒரு நபர் ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா அவர் பெட்டர் வந்து அவங்க ஏரியாவில் உள்ள ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரை அல்லது ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை, ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்டை அவங்கள பார்த்து இது மாதிரி என்னுடைய தேவைகள் இது, நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன், எனக்கு இவ்வளோ மிஞ்சுது, என்னுடைய லைஃப் டைம் கோல்ஸ் எல்லாம் இது, நான் பிள்ளைங்களை நல்ல காலேஜில் படிக்க வைக்கணும், எனக்கு ரிட்டையர்மெண்ட் போது ஒரு பென்ஷன் வேணும், நான் ஒரு வீடு கட்டணும், இதுக்கு நான் எந்தெந்த மாதிரி முதலீடு செய்யலாம் அப்படின்னு கேட்டு ஒரு ஆலோசனை செஞ்சு அவங்க மூலமே பண்ணிக்கலாம். அவங்கள ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து அவங்க வந்து ஒரு கண்டினியூஸ் சப்போர்ட்டாக இருப்பாங்க, தொடர்ந்து வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எப்போ வேணாலும் சந்தேகம்னா ஒரு ஃபோன் அடித்து கேட்கலாம். ஆப் இருந்துச்சுன்னா ஆப்பில் இப்போ நீங்கள் ஓலா ஆப் யூஸ் பண்ணுற மாதிரி தான், யாரையும் ஃபோனே பண்ண முடியாது. டாக்ஸியை புக் பண்ணிட்டு வரலைன்னா நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம், முடிஞ்சு போச்சு. வந்துச்சுன்னா ஏறி போய்க்கங்க, ஏன்னு கேட்க முடியாது. ஸோ அந்த சப்போர்ட் வேணும். ஜென்ரலாக யாருக்குமே வந்து நம்ம ஒரு முதலீடு நீண்ட காலத்துக்குன்னு போகையில் நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். நம்ம ஆப்பில் வச்சுருந்தே நம்ம கணவனுக்கோ நம்ம மனைவிக்கோ குழந்தைகளுக்கோ தெரியாமல் போயிடுச்சுன்னு வைங்க, அதுவே நிறைய அது மாதிரியான பணங்கள் எக்கச்சக்கமாக கிடக்கு. கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லேயே கிடக்கு, எல்ஐசியில் நிறைய இருக்குது, பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டில் இருக்குது, என்பிஎஸ்ல இருக்குது, கோடிக்கணக்கான ரூபாய்கள் கிடைக்கின்றன.
ஸோ இப்போ ஒரு ஆள் மூலம் நீங்கள் முதலீடு பண்ணீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ஒரு 2 தடவை கணவனையோ மனைவியோ கூட கூட்டி போயிருப்பீங்க, குழந்தைங்கள கூட்டி போயிருப்பீங்க, ஒரு தடவை 2 தடவை அவங்க ஆஃபீஸை பார்த்துருப்பீங்க, இல்லை அவங்கள பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, இங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லி ஃபோன் பண்ண ஆன்சர் பண்ணதுக்கு ஆள் இருப்பாங்க, உங்களுக்கு சரி பண்ணி தர எல்லாத்துக்குமே இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு 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 துணையுடன் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரோ அல்லது ஒரு அட்வைசரோ ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் அவங்க துணையோடு முதலீடு செஞ்சாங்கன்னா, அவங்க மூலம் முதலீடு செஞ்சுக்கினாங்கன்னா நீண்ட காலத்தில் வந்து பலவிதமான வசதிகள் இருக்கும். ஒருமித்தமாக ஒரு சேர ஒரு தொகையையும் அவங்களால பார்க்க முடியும். ஏன்னா நம்மளா போய் ஒவ்வொரு ஆப்லையாக போட்டுக்கிட்டு இருந்தோம்னா எவ்வளோ அதை வந்து நீங்கள் ஏன் நிப்பாட்டுறீங்கன்னு கேட்க ஆள் இல்லை, கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி போடுங்கன்னு சொல்ல ஆள் இல்லை. ஒரு ஹியூமன் பீயிங் இன்வால்மெண்ட் இருக்கையில் தான் நமக்கு வந்து அந்த ஒரு கான்டாக்ட் ஏற்படும். எல்லா ஆப்பே சொல்லிக்கிட்டு இருந்துச்சுன்னு வைங்க, யூ மே இன்க்ரீஸ் யுவர் எஸ்ஐபின்னு சொல்லும், நம்ம க்ளோஸ் இட். இது ஒரு ஆள்கிட்ட போய் சொன்னீங்கன்னா, இல்லை சார் உங்களுக்கு தான் சம்பளம் அதிகமாக இருக்குங்கிறீங்கல்ல, எல்லாத்தையும் செலவழிக்காதீங்க, கொஞ்சம் கூட சேருங்க போடுங்கன்னா. ஸோ நீங்கள் வந்து செல்வத்தை சேர்க்க வேண்டும், ஒரு வெல்த்தை பார்க்கணும் அப்படிங்கையில் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர், ஒரு அட்வைசர், ஃபினான்ஷியல் அட்வைசர் இவங்கெல்லாம் உதவியாக இருப்பாங்க. அதனால் நான் ஜென்ரலாக இப்போ நாங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கோம், அட்வைசராக இருக்கோங்கிறதுக்காக சொல்லவில்ல, இன் ஜென்ரலாகவே எப்படி முடியலை, இப்போ உடம்பு சௌரியம் இல்லைன்னா ஒரு டாக்டர்கிட்ட போகிறோமோ, ஒரு கோர்ட்டு கேஸ்னா ஒரு வக்கீல்கிட்ட போகிறோமோ, அதே மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் டாக்டர் மாதிரி வச்சுக்கோங்க, அவங்ககிட்ட போகிறது வந்து ஆல்வேஸ் பெட்டர். ஓகே, ஒரு ஐடியா கேட்குறதுல தப்பு இல்லை அந்த மாதிரி சொல்லுங்கள். சரி, ஓகே, நான் இப்போ வந்து ஒரு சாமானிய ஒரு சின்ன கூலி வேலை செய்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. என்னால் இந்த மாதம் ஒரு 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ண முடியுது, அடுத்த மாதம் வந்து அதுலேருந்து ஒரு 500 ரூபா எக்ஸ்ட்ரா வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியுது, அதுக்கு அடுத்த மாதம் என்னால் எதுவுமே முடியல, அதுக்கு அடுத்த மாதம் ஏதாவது என்னால் பண்ண முடியுது. இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் அப்படி ஏதாச்சும் இருக்கா? டெஃபினட்டாக இருக்குது. மியூச்சுவல் ஃபண்டுகளையே நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதம் எனக்கு 500 ரூபா முடியுது, 1000 ரூபா முடியுது, அடுத்த மாதம் 1000 2000 முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணிக்கலாம். பட் அதில் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் அப்பப்போ ஃப்ளெக்சிபிளாக சேமிக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க உண்மையிலேயே சேமிக்காமே போயிடுறாங்க. ஆரம்பத்தில் ஒரு தடவை 2 தடவை தான் போடுறாங்க, அத்தோட மறந்துடுறாங்க. ஸோ எப்போவுமே முதலீட்டுக்கு அப்படின்னு வரையில் ஒரு கமிட்மெண்ட்டை ஏற்படுத்திக்கங்க. அது 100 ரூபாயாக இருக்கலாம், டசன்ட் மேட்டர், 500 ரூபாயாக இருக்கலாம், 250 ரூபாயாக இருக்கலாம். ஒரு கமிட்மெண்ட், ஓகே, மினிமம் அமௌண்ட்டை நீங்கள் போட்டுட்டு அப்புறம் எக்ஸ்ட்ரா வரையில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எந்த ஒரு கூலி வேலை செய்கிறவரால் கூட மாதம் 100 ரூபாய்ங்கிறது ஈஸியாக முடியும். ஏன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் மினிமம் கூலி வந்து 300-400 ரூபா மினிமம். நான் சொல்கிறது ஒரு டெக்னீஷியனாக இருந்தால் 1000 ரூபா, மேசன், பிளம்பர், எலக்ட்ரிஷியனாக இருந்தால் 1000 1500 சென்னையில் நிறைய. ஸோ அதனால் மினிமம் ஒரு கமிட்மெண்ட் ஏற்படுத்திக்கங்க. மாதம் 1000 போடுறேன், 2000 போடுறேன், 3000 போடுறோன்னு, அப்புறம் நீங்கள் சர்ப்ளஸ் வர்றதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் வந்து அப்பப்போ நான் போகிற ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது, முதலீடுகள் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம். பட் என்னுடைய சஜஷன் வந்து ஒரு கமிட்மெண்ட் ஏற்படுத்திக்கங்க, மினிமம் மாதம் எவ்வளோ முடியுமோ அதை பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, இதே கூலி வேலை செய்கிறவர் ஒரு மாதம் 1000 ரூபா இல்லைன்னு ஒரு 2000 ரூபா சேமிக்கிறாருன்னு, அவர் ஒரு 60 வயசு ஒரு 50 வயசுக்கு மேலே அவருக்கு வந்து ஒரு ரிட்டைர்மெண்ட் வரும், ஒரு ஓய்வு எடுக்கிறாரு அப்படின்னு வைப்போம். அவரால் எவ்வளோ வந்து மாதம் ஏர்ன் பண்ணிக்க முடியும் இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு? லைக் இப்போ மாதம் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒருத்தர் ஒரு 30 வயசில் இருக்காருன்னு வச்சுக்கோம். ஒருத்தர் 30 வயசில் இருக்காரு, மாதம் 2000 ரூபா போடுறாரு, ஒரு 30 வருஷத்துக்கு போடுறாருன்னு வச்சுக்கோம். அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். ஒரு 30 வருஷம் போட்டார்னா அவர் கையில் வந்து ஒரு 58 லட்ச ரூபா 60 லட்ச ரூபா கிடைக்கும் 60 வயசில். ஒரு லாங் டேர்முக்கு சொல்கிறேன், 60 வயசில். ஸோ அப்போ வந்து அவரால் வந்து இப்போ எவ்வளோ எடுத்துக்க முடியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, லட்ச ரூபாய்க்கு 600 ரூபா எடுத்துக்க முடியும் மாதத்துக்கு. ஸோ 10 லட்சத்துக்கு 6000, 60 லட்சத்துக்கு 36,000 ரூபா எடுத்துக்க முடியும். பென்ஷனாக 36,000 ரூபா, 60 லட்சம் இருக்கையில் அவர் போடுறது 2000 தான். ஆனால் பீரியட் வந்து 30 வருஷத்துக்கு போடுறாரு. நம்ம ஒரு இயர்லி ஒரு 12% கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதை எடுத்துக்கினா கிட்டத்தட்ட ஒரு 60 லட்ச ரூபா அவருக்கு கிடைக்கும். 60 லட்ச ரூபா கிடைக்கல, அதுலேருந்து மாதம் பென்ஷன் ஒரு 36,000 ரூபா தாராளமாக அவர் எடுத்துக்கலாம். அது மட்டுமல்ல, அந்த 36,000 எடுத்தது போக அந்த 60 லட்சமும் வளரும். அவருடைய ஓய்வு காலத்தில் வந்து அந்த 60 லட்சம் வளர்ந்து ஒரு 70-80 லட்சமாக இருக்கும் அவருக்கு பிறகு. அப்போ வந்து அதை குழந்தைங்க எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ அதனால் ஒரு
நான் ஜென்ரலாக இதெல்லாம் ஒரு நல்ல பிளான். மக்கள் எல்லாம் சிறு முதலீட்டாளர்கள் பயன்பெற வேண்டும்னு தான் ₹99 வச்சுருக்காங்க. ஓகே. ஸோ அவங்க 1000 2000 இன்னைக்கு எல்லாராலையும் தமிழ்நாட்டில் முடியும், தமிழர்களால் முடியும். அதனால் டெஃபினட்டாக அவங்க அதை கன்சிடர் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே. நம்ம சாமானிய மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த எல்ஐசி அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் பரவலாக தெரியும். ஆனால் அதை தாண்டி அதுக்கு அடுத்து வந்து யாருக்கும் வந்து எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் தான் இருக்கு. அது என்ன காரணமாக இருக்கு? இல்லை, ஜென்ரலாக வந்து இப்போ என்னென்னா எல்ஐசி பிற இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் வந்து புகுந்த அளவுக்கு இன்னும் வந்து பல முதலீட்டு வாய்ப்புகள் வந்து மக்கள்கிட்ட போய் சேரலை. ஏன்னா அதுக்கு வந்து ஏஜென்ட்ஸ் இருந்தாங்க, நேராக வீட்டிலே போய் பார்த்து போட்டாங்க. அது ரெண்டாவது எல்ஐசிங்கிற ஒரு பழைய ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சார்ந்த ஒரு கார்ப்பரேஷன். இன்றைக்கி அவங்க பப்ளிக் லிஸ்ட் ஆகிட்டாங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்காங்க. ஸோ வேறு ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. ஒன்ஸ் அப்பான டைம் ஒன்லி கவர்மெண்ட் ஓனர்ஷிப். ஸோ அது நம்பிக்கை, நான் போட்டு வச்சா எனக்கு உறுதியாக கிடைச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கை தான் அது இருந்துச்சு. பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய லெவலில் வந்து பார்க்கையில் இன்சூரன்ஸை விட மியூச்சுவல் ஃபண்டுகள் வந்து பரவலாக பெருநகரங்களிலும் சரி சிறு நகரங்களிலும் சரி பரவலாக வரவேற்கப்பட்டுள்ளது. ஏன்னா இன்றைக்கி பெரிய சிட்டிஸை விட டயர் 2 டயர் 3 சிட்டிஸ்லேருந்து தான் மியூச்சுவல் ஃபண்டுகளுக்கு முதலீடுகள் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே. க்ரோத் ரேட் வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோவை விட இன்னும் டயர் 2 டயர் 3 சிட்டிஸ்லேருந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸ்லோலி பீப்புள் ஆர் கம்மிங். பட் என்னென்னா இப்போ நிறைய பேர்ட்ட இந்தியாவில் என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர்ட்ட அவங்க சம்பாதிக்கிறது அவங்களுடைய செலவுகளுக்கே போதவில்லை. பல லட்சம் பல கோடி மக்கள்கிட்ட. ஸோ எப்போ வந்து அவங்க முதலீடை பற்றி நினைக்கிறாங்க, எப்போ என்னோட கொஞ்சம் சர்ப்ளஸ் இருக்கும் அப்போ தான் மக்கள் நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது ஒரு முக்கிய காரணம். கிராமப்புறங்களில் வந்து இன்னும் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வருமானங்கள் பெருகவில்லை. நகர்ப்புறங்களில் பெருகிடுச்சு. டயர் 1 டயர் 2 டயர் 3 நல்லாவே வருமானங்கள் வருது. ரொம்ப சிறு கிராமங்களில் பரவலாக பார்க்கும் பொழுது இன்னும் வருமானம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு முதல் இருந்ததுக்கு. அது வந்து அவங்க செல்ஃப் சஸ்டனன்ஸ்க்கே டே டு டே லிவிங்க்கே கரெக்டாக இருக்குது. ஸோ இன்னும் அது அதிகமாகையில் டெஃபினட்டாக இன்னும் முதலீடுகள் பெருகும். எல்ஐசி ஏஜென்ட்ஸ் மாதிரி இப்போ வந்து பிரைவேட் சொசைட்டிஸ் வந்து நிறைய ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் வந்து இந்த எல்ஐசி ஏஜென்ட்ஸ் மாதிரி ஒவ்வொரு வீட்லேயுமே அவங்களை ஹேண்ட் வாஷ் பண்ணுற அந்த விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய இடங்களில் வந்து அதை ஏமாத்துறாங்க. அந்த அப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஒருத்தங்க வந்து நம்மளை அப்ரோச் பண்ணுறாங்கன்னா எந்த மாதிரியான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸை நம்ம வந்து வெரிஃபை பண்ணணும்? இல்லை, இப்போ அவங்க வந்து ஒரு இன்சூரன்ஸ் அட்வைசராக இருக்காங்க அப்படின்னா எனக்கு உங்களுடைய இன்சூரன்ஸ் அட்வைசர் கோடை காமிங்க, சர்டிஃபிகேட்டை காமிங்கன்னு கேட்கலாம். யாரோட நீங்கள் இணைந்திருக்கீங்க அப்படிங்கிறத காமிங்கன்னு. அந்த இணைஞ்சிருக்க கம்பெனிக்கே டோல் ஃப்ரீ நம்பர்ஸ் இருக்குது, இவங்க கூப்பிட்டு கேட்டுக்கலாம். அவர் உங்கள்கிட்ட தான் இருக்காரா, நான் போடலாமான்னு சொல்லிட்டு. ரெண்டாவது அவர் கொடுக்கக்கூடிய செக் இருக்குல்ல, செக்கோ ஆன்லைன் பேமெண்ட் எதுவாக இருந்தாலும் அது நிறுவனம் பேரில் தான் போகணும். இண்டிவிஜுவல் பேர்லேயோ சொசைட்டி பேர்லேயோ போகக்கூடாது. ஓகே. அவங்க கொடுக்குற இன்சூரன்ஸ் தொகை வந்து எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு செக்கில் எழுதி கொடுக்கணும், அல்லது ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ்னு எழுதி கொடுக்கணும். இன்சூரன்ஸாக இருந்தால். மியூச்சுவல் ஃபண்டுகளாக இருந்தால் அந்த ஸ்கீம் நேம்லேயே செக் எழுதி கொடுக்கணும். XYZ மல்டி கேப் ஃபண்ட், ஸ்மால் கேப் ஃபண்ட் அப்படின்னா அந்த கம்பெனி SBI மல்டி கேப் ஃபண்ட், ICICI மல்டி கேப் ஃபண்டு, HDFC மல்டி கேப், இது பேங்க் ஆஃப் இந்தியா மல்டி கேப் ஃபண்ட், அந்த அந்த ஸ்கீம் நேம்லேயே எழுதி கொடுக்கணும். அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்னென்னு கேட்கணும். ARNன்னு சொல்லுவாங்க, ஆம்ஃபி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு ARN என்னன்னு சொல்லலாம். அந்த ARN நம்பரை கூகுளில் போட்டு பார்த்தாங்கன்னா அவர் ரிஜிஸ்டர்டாக இல்லையாங்கிறது உடனே தெரிஞ்சிடும். ஓகே. ஸோ இது மாதிரி செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்குது. ரெண்டாவது வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து அவங்கவங்க பேரில் வரணும். அவங்க ஓன் மொபைல் நம்பரை கொடுக்கணும். ஏதோ ஒரு ஆப்பை கொடுத்து அவங்க பார்க்க சொல்லக்கூடாது. நிறைய பேர் வந்து இப்போ ஏமாத்துறவங்க எப்படி ஏமாத்துறாங்கன்னா, நீங்கள் கொடுங்க, உங்களுக்கு பிகாஃப் ஆஃப் நான் IPO அப்ளை பண்ணுறேன், நாங்கள் பண்ணித்தர்றோம், எங்கள் வெப்சைட்டில் போய் நீங்கள் உங்களுடைய லாபம் எவ்வளோன்னு பார்த்துக்கங்கன்னு சொல்லி 10 லட்சம் வாங்கினது ஒரு வாரத்தில் இந்த பாருங்கள் 20 லட்சம் ஆச்சுன்னு காமிக்கிறாங்க. இன்னொரு 20 லட்சம் கொடுங்க, அது 40 ஆகுன்னு. அந்த இன்னொரு 20ஐயும் கொடுக்கவும் மொத்தத்தையும் தூக்கிட்டு ஓடிடுறாங்க. ஸோ அதுக்காகத்தான் நம்ம சொல்கிறோம், அவங்க அந்த அட்வைஸரோ அந்த மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரோ எவ்வளோ நாளாக தொழிலில் இருக்கார், அவருடைய ஆஃபீஸ் இருக்கா, நேராக போய் பார்த்தாங்களா, இல்லை அவர் பப்ளிக் மீடியாவில் இருக்காங்களா, என்ன அல்ல அவற்றை வேறு யாராவது அவர் மூலம் பண்ணவங்க ரெஃபரன்ஸ் எடுத்து பண்ணுறது பெஸ்ட்டு. ரொம்ப காலமாக நான் அவங்ககிட்ட 5 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன், பணம் போடுறது மட்டுமல்ல எடுத்தும் பார்க்கணும்.
ஓகே. பணத்தை நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கலாம். நிறைய தடவை இப்போ நம்மகிட்டலாம் இன்வெஸ்டர்ஸ் வருவாங்க சார், ஒரு தடவை ரிடம்ஷன் ஒரு 5000 ரூபா கொடுங்களேன்னு கேட்பாங்க. கொடுப்போம். அப்போ தான் அவங்களுக்கு திருப்தி ஏற்படும், கொடுத்தா பணம் வருது அப்படின்னு. ஸோ அதையும் ஒரு தடவை ஆரம்ப காலங்களில் எடுத்து பார்த்துக்கணும். இப்போ போடுறது மட்டும் இல்லை, கொஞ்சத்தை எடுத்து பார்த்துக்கணும், எடுக்க முடியுதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். மியூச்சுவல் ஃபண்டுகள் எல்லாம் போடையில் அந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதையெல்லாம் எடுத்து பார்த்துக்கலாம். சரி, ஓகே சார். எளிய மக்களுக்கு எது தேவைங்கிறத வந்து எளிய மக்களுக்கு புரிகிற மாதிரி உங்கள் மொழியில் நீங்கள் சொன்னீங்க. உங்களோட நேரத்துக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. எப்ப வந்து ட்ரை பண்ண போறீங்க? சோழன் மேஸ், அசோக் நகர், வேளச்சேரி, அண்ணா நகர், பெருங்குடி மற்றும் பாரிஸ் கார்னர். Meriba Paneer Soda. I trust Meriba.